கூட்டத்துக்கு விஜய் வரார். அவர் தானே தாவேகா தலைவர், தமிழக வெற்றிக் கழக தலைவராச்சு இல்லை, அவர் தானே நாயகன். நாயகன் ரெண்டாவது ஹீரோவாக மாறி ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றார். பாருங்கள், பிரசாந்த் கிஷோர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவரை விஜய் கூட்டிகிட்டு வர்றாரு மீட்டிங்க்கு. இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஆக இவங்க இதுக்கு முன்னால் பல முதல்வர்கள் தான் வேலை செஞ்சுருந்தாலும் எந்த ஒரு முதல்வரையும் இந்த ஆளை வெளியிலேயே காட்டினதில்லை. ஏன்னு கேட்டால் கூலிக்காரன் பிரசாந்த் கிஷோர், கூலிக்காரன், வேலைக்காரன், 300 கோடியை வாங்கிக்கிட்டு அரசியல் கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்னு ஊரை ஏமாற்றுபவர். இந்த இதை புரிந்து கொள்ளும் அரசியல்வாதிகள் எவனுக்குமே மூளை கிடையாது. ஒரு மக்கள் சக்தியினால தான் நீ ஜெயிக்க முடியுமே ஒழிய, மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய, ஒரு புரோக்கர் அவனுக்கு 200-300 கோடி கொடுத்து தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் பொலிட்டிக்கல் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கா? மக்கள் சக்தியை நம்புறதுக்கு பதிலாக ஒரு புரோக்கரை போய் நம்பிக்கிட்டு, இதுவரை இந்த புரோக்கரை பல பேர் உபயோகப்படுத்தி இருந்தாலும் ஸ்டாலினை பாராட்டணும், மேடையில் கூப்பிட்டு உட்கார வைக்கலை. ஏய், உனக்கு 300 கோடி கொடுத்தேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி தள்ளினாங்க. பிரசாந்த் கிஷோர் என்ற முகத்தை எந்த மேடையிலும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. முதலில் அவரை மிகப்பெரிய சக்தியாக, மக்கள் சக்திக்கு மேலோ ஒரு சக்தியாக அவரை கூட்டிகிட்டு இது பண்ணி மேடையில் உட்கார வச்சு இவ்வளவு கீழ்த்தரமாக விஜயுடைய சிந்தனை போயிடுச்சே. இந்த ஒரு பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு ஆளை நம்பித்தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா? உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போவர்கள் மக்களா, இல்லை இந்த பிரசாந்த் கிஷோர் என்ற புரோக்கரா? அவரை தூக்கி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் கொண்டாந்து வச்சு கூத்தடிக்கிறாங்க. வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் யோசிக்கவே தெரியாது. உங்கள் நாட்டினுடைய நிர்வாகம் என்ன ஆகும்? ஒரு அடிப்படை விஷயம் தெரிய வேணாமா?